பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். அரசியல்களும் பயங்கரமாக போயிட்டு இருக்குதுல்ல, சோழியை முடிச்சு விட்டுட்டானுங்க. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா தளபதி நியூ சிஎம் ஆக போகிறாரு. இதெல்லாம் ஒரு படம் இருந்தாலும் நம்ம ரெஸ்லிங் செய்திகளை கவர் பண்ணணும். எனக்கு ஆக்சுவலி இன்றைக்கி வேறு மூடில் இருந்தேன். ஏன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் ரொம்பவே பாசிட்டிவ் வந்ததுனால அதை பார்த்துட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் ரெஸ்லிங் செய்திகள் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்குது. குறிப்பாக டபிள்யூபிள்யூக்கும் ரோமனுக்கும் ஒரு பெரிய சண்டை ஏற்பட்டிருக்குது. இந்த வாரம் ரால் என்ன நடக்கும், கோஃபி கிங்ஸ்டனுக்கும் டபிள்யூபிள்யூக்கு ஏற்பட்ட முரண்பாடு, இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். சரி வாங்க ஃபஸ்ட் டைம் வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் டைம் செலவு வந்துருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா, தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசல்மனியாக்கு அப்புறமா டபிள்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமான ஒப்பந்தத்தை போட்டிருந்தார். நான் சம்மர் வரைக்கும் முழுக்க ஒரு ஃபுல் டைமராக டபிள்யூவில் இருக்கிறேன். அதன் அடிப்படையில் நான் கூட உங்களுக்கு ஒரு அப்டேட் சொல்லியிருப்பேன். ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி ஸ்டைலில் எப்படி மேற்கில் விஜய் தெற்கில் விஜய், அதே மாதிரி நம்ம ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா மே மந்த்து நான் வருவேன், ஜூன் மந்த்து வருவேன், ஆகஸ்ட் மந்த்து வருவேன் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் தரப்பில் இருந்து பாசிட்டிவான அப்டேட்ஸ் நமக்கு கிடச்சிருந்தது. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். பட் ஆனால் இப்போ ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டீல் டபிள்யூபிள்யூவில் போட்டிருந்தாரு. அந்த டீலுக்கு டிகே குரூப்ஸ் வந்து ஏமாற்றிட்டாங்க. இதனால் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குணத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வேலை பார்க்குறீங்க, 100 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்க்குறீங்க, கடைசியில் 50 ரூபா தான் நீ பார்த்த வேலைக்கு போதும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இதே நிலைமை தான் இப்போ டபிள்யூபிள்யூ ஏற்பட்டிருக்குது. ரோமன் ரெயின்ஸ்க்கு டபிள்யூபிள்யூ $80 மில்லியன் பார்த்தீங்கன்னா டீலிங்காக போட்டிருந்தாங்க. இப்போ டிகே குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு இந்த சேலரி போதும்னு சொல்லிட்டு சேலரியை கம்மி பண்ணுறாங்களாம். ஆக்சுவலி என்ன ஒரு விஷயம்னா, டீல் போட்டது வேறு, அதுக்கான நாட்கள் இன்னும் இருக்குது. ரோமன் ரெயின்ஸோட டீல் முடியறதுக்கே நாள் அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து டபிள்யூ வந்து அந்த அளவுக்குலாம் போகலை, டிக்கெட் நாங்கள் அதிகமாக விற்று பார்த்தோம், சேல் ஆகலை, அதனால் ரோமனுடைய சேலரியை கம்மி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நிற்கும்போது ரோமன் தரப்பில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் வருது. பிகாஸ் ரோமன் யோசிப்பார்ல, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ சண்டை போடும்போது ஒரு பார்ட் டைமராக சண்டை போடும்போதே பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் கிட்ட வாங்கினார். ஸோ இப்போ கொஞ்சம் அதிகமான ஷெட்யூல்ஸை பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூக்கு கொடுத்துருக்காரு. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஒழுங்காக போனி ஆகலை, அதனால் பொரிய உங்கள் தலையில் தள்ளுறோம் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒழுங்கான சேலரி ரோமன் ரெயின்ஸ் கொடுக்காதனால ரோமன் ரெயின்ஸ் அதிருப்தியில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. நம்ம ட்ரிபிள் ஹெச்சால் வாயே திறக்க முடியல. அதான் டிகே குரூப்ஸ் வந்து பிளாஸ்டரை போட்டு ஒட்டிட்டானுங்க. ஸோ ஒன்றுமே பேச முடியாத சுச்சுவேஷனில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிபிள் ஹெச்சும் இருக்கிறாரு. இந்த சண்டே அதிகமாகும் பட்சத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். ரோமன் ரெயின்ஸ் அவர் கேட்ட சேலரியை டபிள்யூடபிள்யூ கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதாவது டிகே குரூப்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. கடைசி நேரத்தில் எப்படி போதும், இந்த சம்பளம்லாம் போதும், இதுக்கப்புறம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக கோவம் வரதான் செய்யும். அதை தான் ஆத்திரமாக ரோமன் ரெயின்ஸ் காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கொடுத்த ஷெட்யூல்ஸை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காரு, டெம்பரவரி ரிமூவ் பண்ணியிருக்காரு. அதாவது சம்பளம் இருந்தால் வரும், இல்லாட்ட வரமாட்டேன் அப்படிங்கிறது. ஆக்சுவலி இது டபிள்யூபிள்யூக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் சண்டை இல்லை, ரோமனுக்கும் நமக்கும் சண்டை. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் வந்து வாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, இப்போ ஷெட்யூலை டோட்டலி கேன்சல் பண்ணிட்டார். இப்போ மே மாதம் வரும்னு சொல்லிட்டாரு. அதனால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. கரெக்ட் தானே? மே மாதம் வந்து தான் தருவார். பட் ஆனால் ஜூன் மந்த் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து நிறைய பேப்பர் யூஸ் நடத்துகிறாங்க. அந்த பேப்பர் யூஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். குறிப்பாக சவுதி அரேபியாவில் நடக்கிற நைட் ஆஃப் சாம்பியன் பேப்பரைக்கும் தான் வாரேன் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் வந்து வாக்குறுதி கொடுத்துருந்தாரு. இப்போ எல்லா ஷெட்யூலுமே தூக்குங்க, என்னால் சவுதி அரேபியாவுக்கு வர முடியாது, ராக்கு வர முடியாது, எங்கேயும் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அஃபிஷியலி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த சவுதி அரேபியாவில் நடக்கிற நைட் ஆஃப் சாம்பியனில் ரோமன் ரெயின்ஸோடைய தலையை ஒரு கட்டு. ஆக்சுவலி இதுக்காக ரோமன் ரெயின்ஸோட முகத்தை பார்த்தீங்கன்னா பல பேர் டிக்கெட் வாங்கியிருப்பாங்க. இப்போ ரோமன் ரெயின்ஸால் சவுதி அரேபியா வர முடியாது, ஜூன் மாதம் நடக்கிற பேப்பர்ஸ் வர முடியாது. பழையபடி நான் 6 மாதத்துக்கு ஒரு கதை அத்திப்புத்த மாதிரி தான் வருவேன் அப்படிங்கிற லெவலில் இருக்கிறாரு. ஸோ டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசரப்பட்டாங்க போல இருக்குது. அதாவது ரோமனே இப்போ தான் சுகமாக டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அடிக்கடி வாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பணம் நிறைய தரமாட்டோம், சேலரியை கம்மி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால தன்னுடைய முடிவை இப்படி காட்டியிருக்கிறாரு. ஸோ இது கண்டிப்பாக ரோமன் ரசிகர்களுக்கு ரொம்பவே சுகமான விஷயமா இருக்கும். பிகாஸ் இந்த மாதம் ஃபுல்லாக ரோமன் ரெயின்ஸை பார்ப்போம், அடுத்த மாதம் ஃபுல்லாக பார்ப்போம்னு நினச்சோம். ஆனால் ரோமன் ரெயின்ஸ் வரமாட்டார் அப்படிங்கிறது கஷ்டமான செய்தியாக தானே இருக்குது. அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும், இதே பிரச்சனை தான் டபிள்யூபிள்யூக்கும் சிஎம் பங்குக்கும் ஒரு கட்டத்தில் ஏற்பட்டுச்சு. அது வந்து 2013. ஸோ டபிள்யூபிள்யூ எதிர்பார்த்த ஒரு சேலரியை பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்குக்கு கொடுக்க முடியலை. அதனால் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்க் டபிள்யூவில் சண்டை போட்டுட்டு போனார். அதே நிலைமை இப்போ, அதாவது ஹிஸ்ட்ரி இஸ் ரீக்ரியேட்னு சொல்லணும், அது ஏற்படுது. ரோமன் ரெயின்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய சேலரியை டபிள்யூபிள்யூ கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் விளைவாக ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா மேபி அதர் ரெஸ்லிங் கம்பெனி வந்து நாங்கள் உங்களுக்கு ஒழுங்காக சேலரி தரோம், ஒரு டிகே குரூப்ஸ் மாதிரியான கார்பரேட்டுக்குள்ளே நாங்கள் செயல்படலை, நாங்கள் தனியாக செயல்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு நிறுவனம், அதாவது ஏடபிள்யூ மாதிரியான நிறுவனங்கள் கூட ஆஃபர் பண்ணலாம். அப்படிங்கிற பட்சத்தில் ரோமனும் டபிள்யூபிள்யூ போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது.
அப்புறம் கோஃபி கிங்ஸ்டனுக்கும் டபிள்யூபிள்யூக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய சண்டையை பற்றி நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. அதாவது அப்டேட்டில் இது ட்ரூவான ஒரு செய்தி தான். டிகேஓ குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ டேயில் இருக்கிற எக்ஸேவியர் கோஃபி கிங்ஸ்டனை கூப்பிட்டு நீங்கள் இந்த அளவுக்கு சம்பளம் வாங்குறீங்க, ஆனால் இப்போ டபிள்யூபிள்யூவில் வந்து உங்களை காட்டிலும் மற்ற ரெஸ்லர்ஸ் டாமினேட்டாக சண்டை போடுறாங்க. கோஃபி அண்ட் எக்ஸேவியர் உங்களை வச்சு டபிள்யூபிள்யூ பிளானே இல்லை, மேக்ஸிமம் நீங்கள் வந்து சும்மா தான் இருக்கிறீங்க, லைவ் இவெண்ட்டில் சண்டை போடுறீங்க. ஸோ உங்களோட சேலரியை வந்து நான் டீக்ரேட் பண்ணுறேன், அதாவது இப்போ கொடுக்குற சம்பளத்தை விட பாதியாக குறைச்சாங்களாம். பட் ஆனால் கோஃபி கிங்ஸும் எக்ஸேவியர் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் தகாராத ஒரு சில பிரச்சனைகள் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. அதாவது எப்படிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோஃபி கிங்ஸ் எக்ஸேவியர் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்களாம், எங்களுக்கான சம்பளத்தை நீங்கள் வருஷம் வருஷம் கூட்ட தான் செய்யணுமே தவிர்த்து குறைக்கக்கூடாது. டிக்கெட் ரேட்டை கூத்துறீங்க, பாப்கார்ன் ரேட்டை கூட்டுறீங்க, ஏன் எங்களுடைய ஊதியத்தை கம்மி பண்ணுறீங்க? உங்களால் கொடுக்க முடியாவிட்டால் எங்களை இந்த ரெஸ்லிங் கம்பெனியை விட்டு போக விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூட சண்டை போட்டுருக்காராம். ஸோ டிகே ரோஸ் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு போகும்போது மிடில் ஃபிங்கரை காட்டி வெறுப்பேற்றிட்டு இருக்கிறாங்க. அதாவது மிடில் ஃபிங்கரை காட்டினா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும். மிடில் ஃபிங்கரை காட்டி கோஃபி எக்ஸேவியர் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு ரணகலமே பண்ணியிருக்காரு. ஸோ டபிள்யூடி பார்த்தீங்கன்னா கோஃபி அண்ட் சேவியரோட டபிள்யூபிள்யூ இருக்கலான்னு தான் ட்ரை பண்ணாங்க. ஆனால் உண்மை என்னென்னா டபிள்யூபிள்யூ கொடுக்குற சேலரிக்கு கோஃபியாலையும் எக்ஸேவியரோட்டிலாலும் டபிள்யூபிள்யூ இருக்க முடியாது. ஏன்னா அது ஒரு மானக்கேடு, கரெக்ட் தானே? ஏன்னா இத்தனை வருஷம் டபிள்யூபிள்யூ கோஃபி கிங்ஸ்டன் இருந்திருக்காரு. அவரோட சேலரி உங்களுக்கு மார்க்கெட்டிங் இல்லை, நீங்கள் வந்து போனியாகாத ஆள், உங்களோட சேலரி நாங்கள் கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவருக்கு ஒரு மாதிரி தானே இருக்கும். அதனால தான் டபிள்யூபிள்யூ டீல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டீலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ டிகேஓ குரூப்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி செயல்கள் நடக்க தான் செய்யுது. இப்போ கோஃபிக்கு மட்டும் இல்லை, ரோமனுடைய சேலரியே கம்மி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கோஃபியில் ஏமாத்திரம் தானே. அதனால் டபிள்யூ போயிட்டார். இப்போ ஏடபிள்யூ பார்த்தீங்கன்னா வாசலை திறந்து வச்சுட்டு இருக்காங்க. கோஃபி எக்ஸேவியர் நீங்கள் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம், நியூ டே ஆரம்பிக்கலாம், உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஏடபிள்யூ பார்த்தீங்கன்னா வாசலில் திறந்து வச்சுருக்காங்க. பிகாஸ் நியூ டே இஸ் த பெஸ்ட் டீம். அவங்கள வச்சு எண்ணற்ற முறையில் ஏஇடபிள்யூ சம்பாதிக்கலாம். அதனால் இப்போ ஓப்பன் டோர் விட்டுருக்காங்க. டபிள்யூபிள்யூவில் அதிகமான முறை டாக்டிங் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண நியூ டே ஏஇடபிள்யூக்கு போகிற நாட்கள் குறுகிய நாட்கள் தான். ஸோ கூடிய சீக்கிரம் ஏடபிள்யூ போயிடுவாங்க. சரி, இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் நம்ம தளபதி சிஎமாக வர்றாரு, அதெல்லாம் நம்ம ஒரு புறம் வச்சுக்குவோம். அதே மாதிரி நம்ம டபிள்யூபிள்யூ தளபதி யார்? ரோமன் ரெயின்ஸ். நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டாக வர போகிறாரு. வாட் இஸ் த பிளான்? ஜேக்கப் ஹார்ட் டு ரோமன் ரெயின்ஸ் கான்ட்ராக்ட் சைனிங். ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் நடக்கிற மேட்சுக்கான கான்ட்ராக்ட் சைனிங் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் வந்து வரப்போகிறார். செத் ரோலன்ஸ் வாட் இஸ் த நெக்ஸ்ட், அதாவது இப்போ ஒரு ப்ரான் பிரேக்கர் கூட போகிறார்ல, அதை பற்றி சொல்ல வர போல இருக்குது. அப்புறம் சோல்ட்ரிக்காவுடைய டெபியூட் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஓபா ஃபெமியோடைய ஓப்பன் சேலஞ்சிங்கை யார் அக்செப்ட் பண்ண போகிறா, ஹூஸ் த நெக்ஸ்ட் ஓபா ஃபெமி அப்படிங்கிறது நடக்க போகுது. அண்ட் விஷன் டீம் வழக்கம் போல் லோகன் பால் மற்றும் ப்ரான் பிரேக்கர், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தெரி, இவங்கெல்லாம் வர போகிறாங்க. வந்து எங்களுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்களே, அதை பற்றி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ எண்ணற்ற சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் இருக்குது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.